5ஆம் தேதி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பாண்டி வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, வானதிக்காக ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட அட்வான்ஸ் பண்ணவே தேவைப்படுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழனும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த பாண்டியோ என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வச்சிருக்கேன்டா, கடனாக தான் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி நம்பிலா நீ கடலாம் வாங்காத, கண்டிப்பாக அந்த கடையை ஒழுங்காக வச்சு நடத்த மாட்டா, கண்டிப்பாக அது லாஸ் உனக்கு தான் பாண்டி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் இப்படி நினைச்சா இப்படி அடுத்த நிலைமைக்கு நான் கொண்டு வருது, அதனால கண்டிப்பாக அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா கண்டிப்பா அவ மாறிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவும் பாண்டியனை பாராட்டுறாங்க. வானதியை நம்பாம அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்களா, கண்டிப்பா வானதி உங்க பேரை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சோழனுக்கும் நிலாவுக்கும் ரிசப்ஷனுக்காக எல்லாம் ஏற்பாடுமே பண்றாங்க. அப்ப சேரன் நம்ம வீட்டு சைடு நம்ம எதுவுமே செலவு பண்ணலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கு நிலாவோ இது அப்பாவே விருப்பப்பட்டு பண்றாங்க, இதுக்கு நம்ம செலவு பண்ணோம், அதனால செலவு பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்கன்னா அதெல்லாம் அப்பாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்த ரிசப்ஷனுக்கு சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே கோட் ஷூட் போட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்காக ரெடி பண்றாங்க. சோழன் நிலா ரிசப்ஷனுக்கு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அங்க நடேசன் எல்லாரும் கோட் ஷூட்ல இருக்கிறத பார்த்துட்டு நிலாவுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இவரை கிண்டல் பண்றாங்க. ஒரு டிரைவரா இருந்துகிட்டு இவெல்லாம் கோட் ஷூட் போடுறான்ட்டு நடேசனை வெறுப்பேத்தி பேசுறாங்க. அதை பார்த்துட்டு நடேசன் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அடுத்து நிலா அதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா நிலா கிட்ட என்னமா அவங்க மாமனார் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட இது மாதிரிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கெட்ட பேரை உண்டு பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவோ கண்டிப்பாக அவர் மேலே எந்த தப்பு இருக்காது, அவர் யாராவது கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து நிலாவுடைய அப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு அடுத்து நிலாவுடைய அப்பா மனசுக்குள்ள முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயும் நிலா அவங்களை வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே சேரன் பாண்டியன் நடேசன் எல்லாருமே அவமானப்படுத்தப்படுறாங்க. அடுத்த பல்லவன் வானா நம்ம போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு சேரன் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அடுத்த பல்லவன் கூப்பிட்டதை பார்த்துட்டு சேரனும் அங்கே சாப்பிட உட்காராங்க. உட்கார்ந்த நேரம் பார்த்து நிலா சொந்தக்காரங்க வராங்க. நிலாவுடைய அண்ணா இவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு பந்தினா மட்டும் முன்னாடி வந்து உட்காந்துருவீங்களா, சொந்தக்காரங்களாம் சாப்பிடணும் கூட நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க. அந்த இடத்துல சேரன் பாண்டியன் எல்லாருமே அவமானப்படுத்தப்படுறாங்க. இதை பார்த்துட்டு சேரனும் அமைதியா இருங்கடா, வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேணும்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நடேசனும் நம்ம எதுக்காக இவங்களுக்குலாம் அடங்கி போனோம், அவங்களே தானே வேணும் ரிசப்ஷன் வச்சாங்க, வந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நானும் பார்க்குறேன், அசிங்கப்படுத்தினா நம்ம இதுக்காக இந்த இடத்துல இருக்கணும், நிலாவை கூப்பிட்றா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா இதுதான் பணக்காரவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம், வந்த இடம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நடேசனா கோவப்படுத்தி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருப்பா, இந்த வாழ்க்கை நான் விருப்பப்பட்டு முடிவு செஞ்சது, இதை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நிலா ரொம்பவே கோவமா அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறமா நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது, என்னால நீங்க இவ்வளவு தூரம் அசிங்கப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொல்லிட்டு அவ்வளவு உறுதியா சொன்னேன், இப்படி நடக்கணும் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நிலாவுடைய அப்பா தயவு செய்து மன்னிச்சுக்குமா, ஏதோ சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்காக இதுக்குமா ரிசப்ஷன் வந்து பாதிலே போற அப்படின்னு சொல்றாங்க. நிலா கையெடுத்து கும்பிட்டு இப்படிப்பட்ட எனக்கு ரிசப்ஷனே வேணாப்பா, தயவு செய்து எங்களை விட்டுருங்க, என்னை வாழ விடுங்க, மறுபடியும் உங்க கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை இங்க இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நிலா தன்னுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்துட்டு சோழன் மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு போனதும் நிலா எல்லாருக்கிட்டையும் எங்க அப்பா சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த இடத்துக்கு போனா நமக்கு மரியாதை கிடைக்காது, அவமானப்படுத்துவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தானா நம்ம இங்க போக வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா மன்னிப்பு கேட்கறத பார்த்துட்டு சேரன் இருக்குமா நீ மன்னிப்பு கேட்கிற, பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து ஒரு வழியா பாண்டியன் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டு வானதியை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வானதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திகோட ஹஸ்பண்ட் கார்த்திகாவுக்கு துரோகம் பண்றாங்க, வேறொரு பொண்ணுக்கு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது தெரிஞ்சு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க.